சீதா, ரொம்ப பசிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பால் இருந்தா கூட. ஏமா? பாரு கண்டப்பா, அதான் பாருன்னு எல்லாம் இந்த ஈய காப்புக்கு 10 ரூபாய் கொடுக்க முடியாது. வெள்ளியா ஈயமான குடிகார எனக்குத்தான் வித்தியாசம் தெரியல, உனக்குமா தெரியல? ஏய், குடிக்கிறதுனால உனக்கு போத, எங்க அம்மாவுக்கு குடுக்கறதுனால போத. அம்மா பாரு, நம்ம சாராய கண்டப்ப ஒரு 10 ரூபாய் கொடுத்தனுப்ப. அதெல்லாம் முடியாது, 5 தான். அடியே பட்டு அப்பா கூப்பிடு, தாயே பட்டு, தாயே பட்டு. 5 தான். பல்ல ஓடிக்கிறது எதுக்கு ஸ்டெப்லி தான். ஏ கண்டப்பா, ஏன்டா 7, 10 பேரம் பேசிக்கிட்டு 500 மில்லி போட்டாலும் போவதான், 1000 மில்லி போட்டாலும் போதா. அப்பா ஒண்ணுமே தின்ன வேணான்றியா? உன் குடலத்தான் சாராயமே திங்கிறாடா. ஏன்டா குடிச்சு கட்டு போற? என்னப்பா செய்ய, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. பெட்ரோல் குடிச்சு கட்டு முடிய ஆளுன்றியா? அதுக்கு வாரிசே பழகி இருக்கணும். இந்தமா கொடுத்தாருமா. சும்மா இந்த பாரு, அதெல்லாம் முடியாது, 5 தான் கொடுக்க முடியும். என்னம்மா தாய்ப்பால் எங்கேயோ போகுது? இப்ப அங்க எதுக்குற பாலு? இங்க எதுக்கு பாலு? இப்ப ஆரோக்கியம் என்ன கெட்டு போச்சு, வயிறா நெல்லு சேரா? பாய ஏண்டி இப்படி திருட்டுத்தனமா என் பையன் கிட்ட என்னென்ன வாங்கி இருக்கீங்க? அத்தை பாய மூடுறீ. ஊரெல்லாம் கொள்ளையடிச்சு உன் தம்பி தான் மரமா கொண்டு குடுக்கறானே. அத்தை வேண்டாம். ஏண்டி? ஏன் உன் தம்பி கொள்ளையடிக்கல, அதனால உனக்கு வேலை போச்சு. அவன் தம்பி இருட்டுல பண்றான், நீ பகல்ல பண்ற. நீ கொள்ளையடிக்கிறத குறைச்சிட பிரச்சனை சொல்றியா? அங்க பாரு, எத்தனை குடும்பத்தை அடிக்க வச்சிருக்க. பெருசா கண்டங்கி நினைப்பு. என்னப்பா என்ன நிக்க வச்சு சிலப்பதிகாரம் போடுறீங்க? கொடுத்தாருமா. இந்தாடா, இந்தா எங்கிட்ட சொல்லிக்குவானா? நம்பி சாம்பாருக்கிறேன். பாரு, அடுத்த வாரம் வட்டி கொண்டாந்து குடுக்கல, காப்ப மூட்ட முடியாது, ஜாகிரதை. காப்பு பத்திரமா வச்சுக்கோ. சந்திர திருடங்கிறது என்கிட்ட ஏழுமா சொல்லாம வருச்சு. சீதா என்ன மன்னிச்சிருமா. இனிமே அவங்க கிட்ட எந்த பொருளையும் வாங்காது. எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாத்தியா? ஏமா அவங்க கிட்ட போய் பால் கேட்ட? நான் என்னம்மா செய்வேன்? வேலை கிடைக்கலையே, வேற என்னம்மா வழி இருக்கு? சீதா, என்ன முரளி? சீதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வெளியே வரையா? இதோ வந்துட்டேன். என்னடா முடிக்கிற? கூட படிச்சவன் என்னைய மறந்துட்டியா? நீ தண்டவாளி இல்ல படிக்கும் போது, இப்ப வெறும் தண்டம். ஏன் முரளி, 7ஆம் கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறேன். நான் மேற்கொண்டு படிக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, நிறுத்திட்டேன். உனக்கு புரியல, இன்னும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறேன். படிக்கும் போது நீ ஒரு லீவ் லெட்டர் எழுதினிய. லீவ் லெட்டரா? அதுல என்ன எழுதுன? எறும்பு கடித்ததால் என்னால் வர முடியவில்லை. எங்க கடிச்சது? சீதா வர. ஒரு வயசு வந்த பையன் கூப்பிடுறான், இவ்வளவு வெக்கலாம் போற வயசு பொண்ணுக்கு வீட்டை வச்சவன் சிநேகிதனா? இன்னைக்கு கூட போறவன் நாளைக்கு அவன் கூட ஓடி போவான். கூப்பிட்ட ஒண்ணு போலன்னா செகுடு நினைப்பாங்க. கூட்டி போறது யார் தெரியுமில்ல? கூட படிச்ச பையன். படிச்சவனா பழையவனும் தொட்டு கூட்டிட்டு போறானே. நீ கூட தான் வட்டி வாங்குற. கண்ட பையன்கிட்ட வட்டி கொடுக்கறவனா தொட்டு கொடுக்காம பின்ன தூக்கியா போடுறான். நான் உன் தாய்டா, தாய்டா. பெரிய மதர் இந்தியா, கணக்கரைக்கான தாய். அது யார் தெரியுமில்ல? சீதா. குணத்துல சீதா பிராட்டி. அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் பேசுன மசால் வடி எழுதிக்குது. பெருச்சாடி ஓடுது. இன்னைக்கு தான் உன் வீட்டை பார்த்தேன். ஏன் சீதா, இவ்வளவு வறுமையிலையும் கஷ்டத்திலையும் வாழ்றேன்னு என்கிட்ட ஏன் சொல்லலை? கௌரவம் தான். கௌரவம் மண்ணாங்கட்டி. இவரு இனிமே எங்கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் பார்க்க கூடாது. இந்தா எவ்வளவு வேணுமோ எடுத்து. ஒண்ணுதானா? ஒண்ணு எடுத்த அளவு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா பேராசை. அப்போ என்கிட்ட கணக்கு பாக்குறேன். கணக்கா? உன்கிட்ட எனக்கு என்ன கணக்கு முரளி? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்.
என்ன தகச்சு போய் பாக்குற? தேவையில்லை சீதா, இந்த உரிமையை எப்போ நீ என்கிட்ட எடுத்துக்கணுங்கிறதா என் ஆசை. பணத்துல உரிமை இருக்க கூடாது. இந்த பரஸ்பர அன்புல நான் உங்ககிட்ட எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அன்பு, மாறாத பிரியம், இதெல்லாம் என் வரையில உங்ககிட்ட இருந்தா எனக்கு அதுவே போதும். சீதா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதை வச்சு உடம்பத்தான் அலங்காரம் பண்ணிக்க முடியுமே தவிர மனசுக்கு திருப்தி கிடைக்குமா? ஏது ஏது குழந்தை இன்னைக்கு சென்டிமெண்ட் எல்லாம் பேசுது. அது சரி, என்னமோ அவசரமா பேசணும்னு சொன்னியே, என்ன? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்ப போலாமா? வேணாத, நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். ஓஹோ. என் அண்ணன் என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டார். கல்யாணம்னா ஏன் இப்படி வருத்தப்படுற? பிடிக்காத இடத்துல கல்யாணம் சந்தோஷமா பண்ண முடியும். I see. Poor fellow. அப்போ பிடிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கும். நீ யாரையாவது காதலிக்கிறியா? என் வரையில காதலிக்கிறேன். பரவாயில்லையே நீ. அவ வரையில எப்படி? அது அவளைத்தான் கேட்கணும். கேட்டுடு. காஃபி குடிக்கிறியான்னு ஒரு பொண்ணு கிட்ட கேட்கலாம். காதலிக்கிறியான்னு உடனே எப்படி கேட்டுட முடியும்? அப்போ காசு. அதான் முடியாது. அப்ப அவளை மறந்துரு. அது எப்படி? சுத்த இதுவா இருக்கே. இத பாரு, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு உடச்சு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. எனக்கு பல்லு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்க அண்ணன் உடைச்சிடுவார். அவர் என்ன பல் டாக்டரா? வக்கீல். சீதா, எங்க அண்ணன் எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல ஒண்ணு கிணத்துல விழுந்துருவேன், இல்ல தூக்க மாட்டேங்குவேன். கிராக் மாதிரி பேசாது. இத பாரு, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ செய்ய சொல். இது உனக்கு சோதனையா இருக்கும். உனக்காக நான் என்ன வேண்டாலும் செய்வேன். தேங்க்ஸ். இது 2 லெட்டர். இது நான் உன்னை காதலிக்கிறேன்னு உனக்கு எழுதுனது. சாம்பிள் மாதிரி. இது நான் முரளிய மனசார காதலிக்கிறேன், என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கன்னு நீ எனக்கு பொண்ணு கொடுக்க போறாரே அந்த ராமசாமிக்கு எழுதுனது. இந்த 2 லெட்டரையும் அவருக்கு அனுப்பிட்டா எங்க அண்ணன் போட்ட பிளான் அவுட். ஐ எம் சேவ்டு. இந்த கல்யாணம் நிச்சயமா நின்று போயிடும். என்ன சீதா? கல்யாணம் நின்று போகலாம். ஆனா விளையாட்ட நான் செய்யற காரியம் எனக்கே வினையா முடிஞ்சிட்டா. பாத்தியா பாத்தியா, உதவி செய்யறேன்ட்டு ஒதுங்கி போறியே. ஒதுங்கல முரளி, உன் விஷயத்துல நான் ஒதுங்கவும் மாட்டேன். ஆனா பெண்ணா பிறந்துட்டேனே, ஆணுக்கு இல்லாத வேலையும் வரம்போ பெண்ணுக்கு இருக்கே. சரி, நெருப்புன்னு சொன்னா வாய் வெந்தா போயிடும். கொடு. மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. இதோ மாத்திரை தரேன். வியாதியை மாத்திரை போக்கும், வரக்கூடிய மான அவமானத்தை போக்குமா? என்னம்மா என்னென்னமோ பேசுற? என்னென்னமோ நம்மளை பத்தி பேசுற அளவுக்கு ஊராருக்கு நாம இடம் கொடுக்க கூடாதும்மா. இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு பணம் ஏது? அம்மா, நம்ம வறுமையை தெரிஞ்சுக்கிட்டு முரளி உதவனாம்மா. நான் சம்பாதிச்சுதான் திருப்பி கொடுத்துடுறதா சொல்லிட்டேன். இது கடனுமா? ஏன் கடம்மா? பெத்த மகளை தாய் எச்சரிக்க வேண்டாமா? அம்மா, நான் அவனை தம்பியா நினைச்சிருக்கேம்மா. அவன் எனக்கு சந்திர மாதிரி. அம்மா, ஏம்மா உன் மகளை நீ நம்பலையா? நம்பாம நான் உனக்கு சீதான்னு பேர் வைக்கலம்மா. ஆனா கணங்கும் இருக்கும்னு தெரிஞ்சுதான் மகனுக்கு சந்திரன்னு பேர் வச்சேனோ என்னமோ. சீதா, உங்க அம்மா குங்குமத்தோடு வாழறா, குதூகலத்தோடு வாழல பாத்தியா? பத்தினின்னு சொல்றதுக்கு மாங்கல்யம் கழுத்துல இருக்கு. ஆனா இந்த புனிதத்தை கட்டின ஒரு எங்கேயோ போயிட்டாரு பாத்தியா? சீதா, நீ அம்மா மாதிரியே பிறந்திருக்கே. ஆனா இந்த அம்மா மாதிரியே உன் கதையும் அமைஞ்சிடக்கூடாதும்மா. அதுக்காகத்தான் அம்மா சொல்றேன், அதுக்காகத்தான் சொல்றேன். யோ, பெரிய இடத்து சம்பந்தம் நினைச்சுதான் அன்னைக்கு உங்ககிட்ட பாக்குவத்துல மாத்தினேன். ஏற்கனவே உன் தம்பி சீதாங்கிற ஒரு ஏழை பெண்ண காதலிச்சதை மறைச்சிட்டு என் மகராதாரத்துல தாலி கட்டி ஏமாத்திடலாம் திட்டம் போட்டிய. ஏமாத்துறவங்களை என்னவோ சட்டப்படி குற்றவாளிக்கு உள்ள ஏத்தி விசாரிப்பீ. நீ உன்னை எந்த குண்ல ஏத்துறது? உன்னை யார் விசாரிக்கிறது? சார், நீ சும்மா பேசாத. என் மகத்துல சுருக்கு கயிறு மாட்ட பார்த்த பாவம் எந்த சீதாவோ எங்களை காப்பாத்தினான். அவ இதுல லெட்டர் பாரியா? உங்க குடும்பமும் யோகிதி மூஞ்சி மாற. யாரா அந்த சீதா?
நான் அவளுக்கு எழுதுனது. எத்தனை நாளா அந்த தொடர்பு? ரொம்ப நாளா. அப்ப ஏன் என்கிட்ட இதை பகிரங்கமா சொல்லி இருக்க கூடாது? பயம் இல்ல இல்ல, உங்ககிட்ட மரியாதை. ஏன் மரியாதையை தூக்கி எறிஞ்சிட்டு போனாரே அந்த ராமசாமி, அதுக்கு என்ன சொல்றேன்? உன் மானத்தை நான் கேடயமா காத்தேன், ஏன் கௌரவத்தை நீ கேவலப்படுத்திட்டியே? ஏன் இன்னார காதலிக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு அன்னைக்கே விளக்கமா சொல்லி இருக்கலாம் இல்லையா? சொல்லியிருப்பேன், ஆனா கேட்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நீங்க பொறுமையா இல்லையே. சரி, அந்த பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்கா? படிப்பு கொஞ்சம், ஆனா பண்பு அதிகம். சொத்து? அழகும் அடக்கமும். ஜாதி? பெண். இருக்கிற இடம் தெரியும். எங்க? மன்னிக்கணும், நான் சொல்ல மாட்டேன். ஏன், என்ன காரணம்? அந்தஸ்து ஜாதி அத்தனையும் கேட்ட நீங்க அவன் மனசுக்கு எடுத்துருவீங்க, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உழைச்சிடுவீங்க. என் மேல அவ்வளவு அவநம்பிக்கை அவனுக்கு? நம்பிக்கை ஏற்படும்படியா நீங்க ஒரு கேள்வி கூட கேட்கலையே. கேட்க வேண்டிய அவசியம் நான் அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு. வகை இல்லாத இடத்துல ஒண்ணு கொடுத்து நீ கெட்டலைஞ்சு நாளைக்கு வீதியில நின்னா அதுக்கு யார் பொறுப்பு? அதனாலதான் நீ சொல்லாட்டாலும் நான் அந்த பெண்ணையும் அந்த வீட்டு பெரியவங்களையும் சந்திக்கணும்னு சொல்றேன். உங்களால சந்திக்க முடியாது, சந்திக்கவும் வேண்டாம். அண்ணா, உங்க மனசு நான் புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தாய்க்கு அப்புறம் எனக்கு தெய்வம் நீங்க தான். உங்களுக்கு அடுத்தபடியா என் மேல அன்பு காட்டுற ஒரே ஒரு ஆத்மா சீதா தான். சத்தியமா இதை நம்புங்க. அப்போ கல்யாணம் நின்று போச்சு. உங்க அண்ணனோட திட்டம் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு. அவுட்டா? தவிடு பொடி என்ன நிக்க வச்சு யாரா அந்த சீதா, எந்த ஊரு, அட்ரஸ் என்ன கேட்டாரு. அட்ரஸ் சொல்லிட்டியா? சொல்லுவனா? ஒவ்வொரு கேள்விக்கு டான் டான் சரியான பதில். அசந்து போயிட்டாங்களே. எப்படி உன்னை சந்திப்பேன்னு சவால் விட்டார் எங்க அண்ணன். சந்திச்சா நான் அவருக்கு சரியான பதில் கொடுப்பேன். முரளி, முரளி, கொஞ்சம் இங்க வர்றிய? சீதா, லெட்டர் விஷயத்துல அட்டை மாதிரி நில்லு. பரீட்சையை ஏத்துக்கிட்டாச்சு, இனிமே என்ன பதில் சொல்ல வேண்டியதானே? நீயா இடத்தை சொல்லாட்டாலும் நானா கண்டுபிடிச்சு வந்துட்டேன் பத்தியா? நான் சீதாவோட கொஞ்சம் பேசணும். நானும் கூட இருக்கலாம் இல்லையா? பொண்ணு பேசும்போது மாப்பிள்ளை இருக்க கூடாதுப்பா. நீங்க அவளை குடுக்க வச்சா என்ன பண்ண? நான் இங்க வக்கீலா வரல, தம்பிக்கு அண்ணனா வந்திருக்கேன். கௌரவ குறைவா ஏதும்? எந்த பொண்ணுக்கு எப்படி கௌரவம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் உங்களை நம்புறேன். நம்புறவனுக்கு பேர் தான்டா தம்பி. போ, வெளியே போய் வெயிட் பண்ணு. Come on, baby. நான் பேபி இல்ல, ஜாது, முரளியோட அண்ணன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேட்கலாம், ஆனா அது முறையா இருக்கணும், முறைப்பா இருக்க கூடாது. பதில அடக்கமா இருக்கணும், ஆணவமா இருக்க கூடாது. அது கேள்வியை பொறுத்தது. ஆல்ரைட். ஒண்ணும் தெரியாத ஒரு சின்ன பையனோட மனசு கெடுத்திருக்கியே, இது நியாயமா? அவன் சின்ன பையன் தெரிஞ்சும் சீக்கிரமா அவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே, அது உங்களுக்கு நியாயமா? நான் அவன் கார்டியன். சொத்துக்குத்தானே, மனசுக்கு இல்லையே. ஏன் மனசுக்கு நீ கார்டியனா? இதுக்குள்ள அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சுதானே இங்க வந்திருக்கேன். வெரி குட். நீங்க வேற ஏதாவது கேட்கணுமா? உனக்கு பெரியவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா எனக்கு பிடிக்காத இடத்துல பலவந்தமா பிடிச்சு தேடுற உங்க மாதிரி பெரியவங்க யாரும் இல்ல. I see. அப்போ உன் கல்யாணம் உன் இஷ்டப்படிதான் நடக்கும். You are absolutely correct. உறுதியா சொல்றேன், முரளியோட கல்யாணம் அவன் இஷ்டப்படி நடக்காது. அவன் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அவன் கல்யாணம் அவன் இஷ்டப்படியே தான் நடக்கும். நடக்காதுன்னு நான் சொல்றேன். நடக்கும் நான் சொல்றேன். You bloody Mr. Advocate, objection. Mind your language. I am sorry. ஒரு வார்த்தை. இப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணதான் முரளி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? You are correct. இது என்ன சார் நியாயம்? அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்களே. நான் சொல். அதேதான் நானும் சொல்றேன். சீதா, Yes, please. முரளியை விட்டு கொடுக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்க கொடுக்கறதே முரளியோட பணம் தானே மிஸ்டர். மிஸ்டர் அட்வொகேட், objection again. Language, please. இத பாரு, நான் வக்கீல் தியாகு,
இதுவரைக்கும் எந்த வழக்கிலையும் தோத்ததில்ல. இதோ பாருங்க, நான் சாதாரண சீதாதான். ஆனா வழக்குன்னு வந்தா விட்டதே இல்ல. அப்ப நம்ம 2 பேரும் சரியான ஜோடிதான். உங்க உறவை நான் பிரிச்சே தீருவேன். கடவுளே ஆனாலும் கட்டாயம் எங்க உறவை பிரிக்கவே முடியாது. சீதா, உன் ஆசை விளக்கு அணைக்க எனக்கு தெரியும். விளக்கடைஞ்சாலும் விடிஞ்சா வெளிச்சம் வரும்னு எனக்கும் தெரியும். பார்க்கலாம்.